உங்கள் பேர்? ரஞ்சன். எந்த ஊர்? மணலி. மணலியா? அங்கேருந்து இங்கே வரீங்களா? ஆமாம். என்ன இதுதான் உங்களுக்கு தொழிலா? இதே தான். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? இது ஒரு 40 வருஷமாக பண்ணுறேன். 40. அண்ணா அண்ணா பண்ணிடலாம். அது வருமானம் எதாவது உங்களுக்கு கிடைக்குதா? ஏதோ கிடைக்கிற வரைக்கும் லாபம் இல்லைண்ணா. இல்லை, ஒரு நாள் கிடைக்க ஒரு நாள் கிடைக்காது. வந்து சகஜம். ஆனால் 40 வருஷமாக அந்த தொழில் தான் பண்ணுறீங்க. எப்படின்னா இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? கஷ்டமாக இருக்காதா? என்ன பண்ணுறது சார்? இதில் தான் சாப்பாடு அது இதுன்னு எல்லாமே வா. வீடு மணலிக்கிட்டேயா? அங்கேருந்து எப்படி பஸ்ஸில் வந்துடுவீங்களா? கோயம்பேடுக்கு வந்து கோயம்பேடுலேருந்து இறங்கிடுவேன். அதாவது நீங்கள் எந்த ஏரியா வேணுமோ அதை நீங்கள் தான் அதை முடிவு பண்ணுறது. சரிண்ணா. இதெல்லாம் வந்து பரம்பரையாக சுற்றுற ஏரியா தான். 40 வருஷமாக அந்த தொழில் தான் பண்ணுறீங்க. வருமானம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இதை தான் பண்ணுறீங்க. எப்படிண்ணா? எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. வருமானம் இல்லைன்னா கஷ்டமாச்சுண்ணா. என்ன பண்ணுறதுண்ணா? ஒரு நாள் கஞ்சி சோறு கிடைக்கும், ஒரு நாள் கறி சோறு கிடைக்கும். அதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு தரல நாளைக்கு தரலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அவர் என்ன சுற்றி போட சொல்லிட்டு எதுவும் தரலையா? கொடுத்தாரு 50 ரூபா கொடுத்தாரா? சரி. அதுதான் வருமானம் இல்லைன்னா. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ₹1 இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பசங்களாம் இருக்காங்களா? 4 பொண்ணு ஒரு பையன். சரி. நான் படித்து முடிச்சிட்டாங்களா? ஆனால் எல்லாரையும் இதில் தான் காப்பாற்றுனீங்க. இதில் தான் காப்பாற்றுனேன். எப்படிண்ணா என்னால் ஒன்றுமே இது பண்ண முடியலண்ணா. 4 பொண்ணுங்களை படிக்க வச்சேன், பையனை படிக்க வச்சேன், 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? பேர வயசுலாம் எடுத்துட்டீங்களா? சரி. ஆனால் இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நடமாட்டமாக போனாதான். ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? அதான் இருக்குது. சரியா? சரி. இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த சைடு வந்துட்டிங்களா? மாதம் ஒரு நாள் ஒரு ஏரியா போவீங்களா? அதாவது மாதத்துல ஒரு நாள் ஒரு ஏரியா. இன்னைக்கு ஆளை பார்க்கமா தேவி நகரா, நாளைக்கு வந்து ஆளை பார்க்க அந்த சைடு. அதாவது நாளைக்கும் திருப்பி வருவீங்க? நாளைக்கு வருவேன். ஆளை பார்க்க வந்து அந்த சைடு தேக்கு மரம். சரி. தேக்கு மரம் அல்லா கோயில் தெரியுங்களா? ஆமாம். அந்த சைடு பார்ப்பேன். சனிக்கிழமை வந்து அந்த இது டோல்கேட் இருக்குதுல்ல? ஆமாம். அந்த டோல்கேட்டில் இறங்கிடுவேன். 104 ஏறி. சரி. இறங்கிட்டு அங்கேருந்து சுற்றிக்கினே வந்துடுவேன். காலையில் வண்டி ஏறினேன்னா நேராக வந்து அங்கே இறங்கிடுவேன். பைபாஸ்லேருந்து 104 வரும். 104 வந்ததுன்னா அங்கேருந்து ஏறி இங்கே இறங்கிடுவேன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? இதோ என் பேர், என் பொண்டாட்டி பேர். சூப்பர். சாயந்தரம் எத்தனை மணிக்கு பஸ் ஏறுவீங்க? வாங்கலாம். என்ன ஒரு 2-3 மணிக்கு பஸ் ஏறும். அதுக்கப்புறம் அப்படியே சாயந்தரமாக போய் அப்படியே வீட்டில் இருக்கிறது தான். ஏதோ போக வேண்டியதான், வர வேண்டியதான். பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான். இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றினா கூட ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். ஒட்டாத மண்ணு ஒட்டாது. கரெக்டு. இப்போ கூட நீங்கள் வந்து நினைக்கிற காரியம் தான் ஜெயமாகும். நினச்சது தான் நடக்கும். எல்லாமே நினச்சா எல்லாமே நடக்காது. இப்போ நான் நினைக்கல நீ 100 ரூபா கொடுப்பேன்னு. உண்மையாக சொல்கிறேன். நடு ரோட்டில் நின்று சொல்கிறேன். எனக்கு பிள்ளைங்க சத்தியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் கூப்பிட்டு 100 ரூபா கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த பகவான் விட்ட வரம். அவர் 50 ரூபா கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் யார் விட்ட வழிதோ? பகவான், கடவுள் விட்ட வழி. கடவுள் விட்ட வழி. இன்னைக்கு படி அழைப்பாரன்னா அழுந்து தான் ஆகணும். இல்லைன்னா இல்லை. ஓகேண்ணா, புரிஞ்சுது. கடவுளோட இதுதான் எல்லாமே. சரி, நீங்கள் பாருங்கள், பொறுமையாக போங்க. சரிங்களா? வெயில் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போயிடுங்க. காலையிலேயே எதனா இது பண்ணுறேங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும். 2 மோர் சாப்பிட்டேன். சரி.
கொடுத்தாரு, அண்ணாச்சி கொடுத்தாரு. அண்ணாச்சி கொடுத்தாரா? எப்போ வந்தாலும் கொடுப்பாரு அவரு. சரி சரி சரிண்ணா. சரி பாருங்க, நான் ஏதாவது இது பண்ணுறேன். அடுத்த தடவை எங்கன்னா உங்களை பார்த்தேன்னா பெருசாக பண்ண பார்க்குறேன். சரியா? வரேன். சரி பார்க்கலாம். பாய். உங்கள் பேருப்பா? பரந்தாமன். பரந்தாமா, பரமசிவா, நல்ல வாரம் குறவுமா, செய்கிற தொழில், நிற்கிற நகலும், கேமராவா அது ஓடுறது? அது கேமரா தான். அது என்னால் முடிஞ்சது நான் எப்படி சொல்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும். சந்தோஷமாக இருக்கும், எந்த குறை இல்லை. நீ உத்தியோகம் நல்லா இருக்கணும், நீ நினச்ச காரியம் ஜெயமாகும், வந்த துன்பம் எல்லாம் அடங்கும், மழை போல வந்த கஷ்டம் பனி போல தீரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி. நல்லதே நடக்கும். உன் நல்ல ஒரு மனத்தாட்சிக்கு நல்லது நடக்கும். வரேன் ஐயா. கண்டிப்பாக. சரி நீங்கள் பார்த்து போங்க, பார்க்கலாம். சரியா? சரிங்கண்ணா.